ஹாய்! இன்னைக்கு நாங்க எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் கார்டன் தான் வந்து போயிட்டுருக்கோம். எங்களோட கைட் சொன்னபடி நேத்து வந்து நாங்க குன்னூர்ல அந்த வியூ பாயிண்ட் வந்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இப்ப வந்து ரோஸ் கார்டன் தான் போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரோஸ் கார்டன் உள்ள வந்து இப்பதான் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு என்ட்ரி டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போனோம். எனக்கு தெரிஞ்சு ரோஸ் கார்டன்ல 70 சம்திங் தான் வந்து பே பண்ணோம் ஒருத்தருக்கு. உள்ள போகும்போதே வந்து அவ்ளோ கூட்டம்னா கூட்டம், அந்த அளவுக்கு கூட்டம். டேய் எங்கடா இருந்தீங்க நீங்கலாம் இத்தன நாளா? வந்து இந்த 3 நாளா நாங்க இருக்கோம். 3 நாளா இவ்ளோ கூட்டத்த ஒரே என்ன சொல்றது, ஒரே சைட் சீயிங்ல வந்து நாங்க பார்க்கலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு கூட்டமா இருந்துச்சு. சரி என்ட்ரன்ஸ்லயே வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து போட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்றதுனால நானும் அஜித்தும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். போட்டோ எடுத்து முடிச்சுட்டு அவங்களுக்கு போட்டோ செஷன் முடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க 2 பேர் போய் நில்லுங்க, நான் அவங்க வந்து உங்களை போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து போட்டோ செஷன் வந்து பண்ணிட்டு இருந்தோம். நாங்க வந்து நார்மலா வந்து இந்த நார்மலா போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட்டோஸ்க்கெல்லாம் வந்து நின்று இருந்தோம். என் ஃப்ரெண்டு அந்த பக்கம் இருந்து வந்து திட்டிட்டு இருக்கான், என்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்காக வந்து நின்றுட்டு இருக்கீங்க, ஒரு கப்புள்ஸா போட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நேச்சர் வியூல போட்டோ எடுக்கணும்னா எப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போஸா சொல்லிட்டு இருக்கான். அவனும் அவங்க ஒய்ஃபும் நின்று எங்களுக்கு போஸ் சொல்லிட்டு இருக்காங்க போட்டோஸ்க்கு. அது வந்து ஒரு மாதிரி ஜாலியா போச்சு. ஏன்னா இந்த மாதிரி அவன் போஸ் சொல்லி எங்களை கலாச்சு பேசிக்கிட்டு ஜாலியா வந்து விளையாடிட்டு இருந்தோம் நாங்க. அதனால ஒரு 4-5 போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டோம். எடுத்துட்டு வந்து அங்க இருந்து போகலாம். ஏன்னா இந்த சைட் சீயிங் பாக்குறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த ரோஸ் கார்டன் வந்து அவ்வளோ பெருசா இருக்கு. நாங்க மேல இருந்து ஒரு வியூ பார்த்தோம் ரோஸ் கார்டன். நாங்க அந்த வியூ வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஏன்னா வந்து அந்த சைட் சீங்க பார்த்துட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஒரு மொத்த ரோஸ் கார்டனையுமே வந்து ஒரு ஹைட்டான பிளேஸ்ல இருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருந்துச்சு தெரியுமா? நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி வீடியோ வந்து எடுக்க தான் முடியல. சரி நெக்ஸ்ட் டைம் எப்பயாச்சும் போனோம் அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் போனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சரி நாங்களும் வந்து இந்த ரோஸ் கார்டனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போக போக இந்த குட்டீஸ் எல்லாம் அழகழகா வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ரோசஸ்லாம் பார்க்கறதா, இல்லை அங்கே ஒரு குட்டி பையன் வந்து இருந்தான். அவன் வந்து நல்லா அந்த துருத்துருன்ட்டு இது பண்ணிட்டு இருந்தான். அந்த ரோஸ்லாம் வந்து போயிட்டு கையை வச்சு பிரிக்க போனான். அங்கே இருக்கவங்க யாருமே எதுவுமே சொல்லலை குட்டி பையன்றதுனால. இதுவே நம்ம போயிட்டு பிரிக்க போலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சும்மா அதை தொட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கிட்ட பண்ணாலும் இந்த இல்லம்மா இதெல்லாம் வந்து பிரிக்க கூடாது, தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நானும் வந்து என்னடா இது தொடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, ஒருவேளை இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸா இருக்குமோ அப்படின்ட்டு யாரும் பார்க்காதப்ப டச் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்து ரியல் ஃப்ளவர்ஸ் தாங்க. ஒண்ணு கூட இதுல வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸே வந்து கிடையாது எதுவுமே. ஒரு ஃப்ளவர்ஸும் பார்க்கறதுக்கு வந்து ஒரு கலர்ல இருக்கு. ஆரஞ்சு வித் எல்லோல இருக்கு, ரெட்ல இருக்கு, லைட் ரோஸ், டார்க் ரோஸ், ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட், பிங்கிஷ் ரெட், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா வந்து வச்சிருந்தாங்க. அதோட இல்லாம இந்த பில்லெல்லாம் இருக்கு இல்லையா கீழே, அந்த பில்லெல்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு. வெறும் காலில் நடக்கும் போது நாங்க நடந்து பார்த்தோம். என்னடா இது பஞ்சு மெத்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் ஆனா அதுல ஸ்லிப்பர் போடாம வந்து ரொம்ப நேரம்லாம் நடக்க முடியாது. ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கு, பனி பொழிஞ்சு அது ரொம்ப சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கு. சும்மா கொஞ்ச நேரம் ஆசைக்கு காலை வந்து ஒரு 2 நட 3 நட இருந்தாலும் நடந்துக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி அதுல வந்து இது பண்ண முடியாது. அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா மேல சைட்ல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி, இந்த பக்கம் ஒரு இது மாதிரிலாம் வந்து கார்விங் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பில்லு, சின்ன சின்ன செடி, அந்த பூக்கள் எல்லாமே வச்சு ஒரு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அங்க இருக்க அந்த பொதாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது சின்ன சின்ன ட்ரீஸ் எல்லாமே வந்து அவங்க ஒரு அழகா அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க போறப்ப இந்த மாதிரி டால்பின்ஸ், சில அனிமல்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அனிமல்ஸோட செட்டப் வச்சிருந்தாங்க. அதாவது இந்த கிரீன் கலர்ல வச்சிருக்காங்க இல்லையா, இதுலலாம் வந்து ஃப்ளவர்ஸ் அப்படியே சொருகி வச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன், நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த கிரீன் கலர்ல வந்து ஒரு மாய்ஸ்சரைஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஈரத்தன்மை உள்ள ஒரு மண்ணு அந்த மாதிரி இருக்கும். ஆனா அது மண்ணு கிடையாது, ஒரு ஈரத்தன்மை உள்ள ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம பிளான்ஸ் எல்லாம் சொருகி வச்சோம் அப்படின்னா, பிளான்ஸா சொருக்க மாட்டாங்க, ஃப்ளவர்ஸா வந்து சொருகி வைப்பாங்க. சொருகி வச்சுட்டு அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நாங்க போயிட்டு வந்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு ஏதோ ஒரு கண்காட்சி மாதிரி போட்டிருந்தாங்க அங்க. நாங்க அதுக்கப்புறம் நியூஸ்ல தான் பார்த்தோம். சரி நம்ம அந்த டைம் போனதுக்கு இந்த டைம் போயிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். கண்காட்சி மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு.
இந்த மாதிரிலாம் வந்து செடிக்கு மேல தான் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனா நாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற டைம் அப்பலாம் வந்து யாராச்சும் வந்து பார்த்துட்டு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து ஃபோட்டோலாம் எடுக்க முடியல. நார்மலா இந்த மாதிரி எல்லா ரோசஸையும் பார்த்துட்டு அழகா இருந்துச்சு. பறிக்கலாமான்னு தான் ட்ரை பண்ணோம். பட் எதுவும் பறிக்கவும் முடியல. இந்த ரோஸ் கார்டன் வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1895 1896 இந்த டைம் பீரியட்ல தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரோஸ் கார்டனை. ஆனா இது அபிஷியலா ஒரு கவர்மெண்டால ஓபன் பண்ணப்பட்டது வந்து எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாசம் 20ஆம் தேதி 1995 தான் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உதகமண்டலம் அப்படின்ற ஏரியால தான் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இதை. அதை வந்து விஜயநகரம் அப்படின்னு கூட சொல்றாங்க இங்க இருக்க சிலர். இது வந்து கடல் மட்டத்துல இருந்து 2200 மீட்டருக்கு மேல இருக்கான் இந்த ரோஸ் கார்டனு. அதையும் வந்து இங்க இருக்க கைடு வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இங்க இருக்க இந்த ரோஸ் கார்டன்ல வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ரோஸ் செடிங்க இல்ல எவ்வளோ விதவிதமான செடிங்க இருக்கு அப்படின்னா ரோஸ் செடி மட்டுமே வந்து 17,000 சில்லறைக்கு மேல இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 20,000த்துக்கும் மேற்பட்ட ரோஸ் செடிகள் வந்து இங்க இருக்கு. அதுவும் எத்தனை வெரைட்டில இருக்கு அப்படின்னா 1900 வெரைட்டிக்கு மேல வந்து இருக்கிறதா வந்து இங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல வேற ஏதாச்சும் இந்த டீ எஸ்டேட் அந்த மாதிரி இல்லாமல் சில செடிகள் வந்து இங்கேயே இந்த ரோஸ் கார்டனுக்குள்ளேயே வந்து வச்சிருக்காங்களாம். டீ லீஃப், அதுக்கப்புறம் இந்த மினியேச்சர் ரோசஸ் எல்லாமும் வச்சிருக்காங்களாம். அது வந்து ஒரு 2800 வெரைட்டிஸ்ல வந்து வச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ரோஸ் கார்டன் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா இந்தியாவிலேயே ஒரு பெரிய ரோஸ் கார்டன் ஒரே இடத்துல வந்து மக்கள் பார்க்கணும், ஒரு கண்காட்சி மாதிரிலாம் வைக்கணும், ரோஸ் கார்டன் ஷோ பண்ணணும் அப்படின்றத காரணத்துக்காக தான் வந்து இதை ஓப்பனே பண்ணதா சொல்றாங்க. இந்த ரோஸ் கார்டன்லாம் வந்து இப்போ நம்ம ஊர் மாதிரி இருக்க கிளைமேட்டுக்குலாம் வந்து வச்சாங்க அப்படின்னா அது வந்து காஞ்சி தீஞ்சு கருவாடா போயிடும். அதனாலதான் வந்து கடல் மட்டத்துல இருந்து 2200 அடிக்கு மேல நல்ல ஒரு சில்லுன்னு குளிரான ஒரு கிளைமேட்ல வச்சோம் அப்படின்னாதான் அந்த ரோஸ் கார்டனுக்கும் சரி எந்த ஒரு செடிக்குமே சரி தண்ணிகள்லாம் வந்து அந்த அளவுக்கு தேவையும் படாது. கொஞ்சம் தண்ணியிலேயே வந்து அந்த பூக்கள்லாமும் வந்து வாடாமலும் வந்து இருக்கும். வாடாம கருகாம நம்ம வெயிலெல்லாம் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு செடி வச்சா அது எத்தனை நாள் உயிரோட இருக்கு சொல்லுங்க. மேக்சிமம் வந்து ஒரு 1 வீக் அப்படியோ இல்லைன்னா ஒரு 1 மந்த். ஆனா இந்த ரோஸ் கார்டன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல என்ன செடி வச்சிருக்காங்களோ அது பக்கத்துல வைக்கிற செடி எல்லாமே மோஸ்டா நிறைய லைஃப் வந்து அது நல்லா தாங்குது அப்படின்ற காரணத்தினாலதான் வந்து ஊட்டிக்கு ஒரு மலை மேல எடுத்துட்டு போயிட்டு அந்த ரோஸ் கார்டனை வந்து செட்டப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோஸ் கார்டனோட மொத்த அளவு வந்து கிட்டத்தட்ட 10 ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யாரெல்லாம் வந்து ரோஸ் கார்டன் போயிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு ரோஸ் கார்டன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட்ல வந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.